என்ன இதெல்லாம்? இது மிளகாத்தூள், மல்லித்தூள், வடகம், வத்தல் எல்லாம் உன் அக்காக்காகடா. ஏன் நீ கூட வரியா? ஏன் நீ எடுத்துட்டு போக மாட்டியா? இதெல்லாம் என்னால எடுத்துட்டு போக முடியாது. என்னடா பேசுற? அவ வந்துட்டு போய் 6 மாசத்துக்கு மேல ஆகுது. எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். அதனாலதான் இதெல்லாம் எடுத்து வச்சேன். எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? எடுத்துட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். நீ கூட பெரிய தொல்லையா போச்சு. என்ன இதெல்லாம்? மிளகா, மல்லித்தூள், வத்தல். படிச்ச புள்ள முதுகுல டென்னு கட்டி அனுப்புறியா? எல்லாம் உள்ள எடுத்து வை, நம்ம போறப்ப எடுத்துட்டு போலாம். எதா இருந்தாலும் உங்க அக்கா கிட்ட பேசிக்கோ. போன உடனே போன் பண்ணு. சரிப்பா. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலக்கா. மீசே இல்ல, ஒட்டகம் மாதிரி இருக்காரு. இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா, பிடிக்கலன்னு சொல்லிடு. சும்மா ரானா. அம்மா, இந்த மாப்பிள்ளை நல்லாவே இல்லம்மா. மீசே இல்ல, ஒட்டகம் மாதிரி இருக்காரு. அக்காவுக்கு ஏத்த மாதிரியே இல்லம்மா. டேய், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்லப்பா, எனக்கு பிடிக்கலப்பா. எப்படிடா இருக்க? எப்ப தப்பிச்ச? அதுவா பெரிய தொல்லை. மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருந்தாங்க. அப்பா தான் காப்பாத்திட்டாரு. போன தடவை அப்படிதான் தெரியுமா? அம்மா எவ்வளவு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் நான் யூஸ் பண்ணது போக எல்லாருக்கும் எடுத்து தானம் கொடுத்தேன். என்னமோ இங்க ஒண்ணும் கிடைக்காத மாதிரி. ஆமா. இது என்ன தாடி? அது ஒண்ணு இல்ல, சும்மா. சரி வா வா வா. அப்பா எப்படி இருக்காரு? சரி, உனக்கு மேல ரூம் ரெடி பண்ணிருக்கு. நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிக்கோ. அந்த ரூம் பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கலன்னா கீழே மாமாவோட ரூம் இருக்கு, அங்க நீ தங்கிக்கலாம். பரவாயில்ல, நான் மேலே இருந்துக்கிறேன். தலை நிட்டுறது வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிட்டு தான் வந்தேன். என்னப்பா இது? ஏன்பா வீட்டுக்கு வெளியில காவேரி ஓடுது, வீட்டுக்குள்ள பாத்ரூம் கட்டி வச்சிருக்கு, அங்கெல்லாம் குளிக்காம நடு வீட்டுல நின்னு குளிக்கிறியே, உனக்கு அறிவில்ல? இது குளியல் இல்லடா. இன்னையோட உன்னை தலை முழுகிற. தலை முழுகிறியா? ஏன்? எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்த்து வாத்தியார் உட்கார நாக்கால ஆணிய வச்சு. அது புரியாத வயசு. ஹை ஸ்கூல்ல சேர்த்து டீச்சர் மேலயே ராக்கெட் விட்டு. அது அறியாத வயசு. காலேஜ்ல சேர்த்து லெக்சரருக்கு லவ் லெட்டர் கொடுத்தியாடா? அது வாலிப வயசு. அவன் கால புடிச்சு இவன் கால புடிச்சு உனக்காக அலைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றியே, அது என்ன திமிர் பிடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க நீங்க? கவர்னர் போஸ்டா வாங்கி கொடுத்தீங்க.
ஒரு கிராஜுவேட் பாக்குற வேலையா அது? என்ன மண்டியில கணக்கு எழுதுற வேலை இது. பிளாட்பாரத்துல போட்டு வைக்கிற கால்குலேட்டர் 50 ரூபாய் கால்குலேட்டர் பண்ணும் தெரியுமா? ஓஹோ, இவ்வளவு தூரம் வந்துட்டியா? இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. வீட்டை விட்டு வெளில போடா. அப்பா அப்பா என்னப்பா அதுக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்கப்பா. அம்மா அப்பா நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சு தயவு செய்து ஏத்துக்காங்க. அப்படி மட்டும் சொல்லுவேன் நினைக்காதீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற ஆள்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சென்னைக்கு போறேன். சென்னையும் அங்க இருக்க என் ஃப்ரெண்ட் சிவாவும் என்னை எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வராங்கன்னு நீங்க பார்க்கத்தான் போறீங்க மிஸ்டர் நாகராஜ். என்னடா அப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? சும்மா இருமா. அப்பா மகன்ற உறவே அந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி இவரை நான் அப்பான்னு கூப்பிட முடியும்? இந்த விஷயமெல்லாம் உனக்கு புரியாது காமாட்சி. என்னங்க காமாட்சி, இதெல்லாம் ஏற்கனவே தெய்வ மகன்லே நான் பார்த்துட்டேன் மிஸ்டர் நாகு. வரட்டா? யோ என்னயா கனவா? ஆமா. இந்த ஊரு ராசி அப்படி அடைச்சி ஏந்திரி மெட்ராஸ் வந்துருச்சு. நோ வலதுக்கா. இந்நேரத்துக்கு என் ஃப்ரெண்டு சிவாவுக்கு சிலிர்த்து இருக்கும். யோ பெட்டி யார் உங்க அப்பா எடுத்துட்டு போவான். பட்டணத்துக்கு அப்பனை ஞாபகப்படுத்துறானே. ஆஹா, பொண்ணுங்கன்னா இப்படிலாம் இருக்கணும். நம்ம ஊரா இருந்தா அப்பன்ட்ட சொல்லுவாளுங்க, அவன் அருவாளை தூக்கிட்டு ஓடி வருவான். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் ஸ்டூல் மேல நிக்கிறீங்க? Shut up. It's my செப்பல். ஓ செப்பல் ஃபேஷன். ஏன்பா பக்கத்துல ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது? எது கேக்குற? சும்மா ஒரு டீ சாப்பிடலாம்னா. ஏன் எங்க இடத்துல சாப்பிட மாட்டீங்களா? இத போய் கடாங்கற. சரி சரி போடு. சார் டாய்லெட் போற கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நீ டாய்லெட் போறத நான் வந்து பார்க்கணுமா? சார் கொஞ்சம் பெட்டி பாத்துங்க சார், அர்ஜென்ட் சார். அப்படி சரியா சொல்லு. இத பாருப்பா, நீ என்ன ஊருக்கு புதுசா? ஆமா சார், செங்கல்பட்டு. அதான் நான் கூட தான் ஊருக்கு புதுசு. நான் இவ்வளவு விவரமா இருக்கிறேன். இத பாருப்பா, இப்படி முகம் தெரியாதவங்கிட்ட பெட்டியை கொடுத்துட்டு போறியே, நான் பாட்டு லாவிட்டு போயிட்டேன்னா? சார் ஒரு தராதரம் இருக்குல்ல சார், உங்களை பார்த்தா பெட்டி அடிக்கிற மாதிரியா இருக்கு. உங்ககிட்ட நான் சர்டிபிகேட்டா கேட்டேன். சரி நான் பாத்துக்கிறேன். உன்னை பார்த்தா ரொம்ப நேரம் போற மாதிரி தெரியுது. சீக்கிரம் போயிட்டு வா. தேங்க்ஸ் சார். டீ எங்க? சார் இந்தாங்க டீ. சார் அது டீ. வெந்நீரை கொடுத்தா எப்படியா குடிக்க முடியும்? ரொம்ப நன்றிங்க சார். உன்கிட்ட தேங்க்ஸ் வாங்க தான் நினைக்கிறேனா? நீ இதை பாத்துக்க, நான் போயிட்டு வரவேனா? சீக்கிரம் போயிட்டு வாங்க சார், அர்ஜென்ட்டா கிளம்பணும். அப்ப இங்கே போயிடட்டுமா? சார் பாத்ரூம்ல ஆ. சார். போட ஒரே தொல்லை. யோ யோ சாரி, டிஷ்யூ பேப்பர் நினைச்சிட்டேன். வெரி சாரி. அடா எங்க போனார் இவரு? குண்டு குண்டு சார். சார் நீங்க என்ன ஆளை பாத்தீங்க? டீயை வெண்ணின்னு சொன்னீல, வேலையை பார்த்துட்டு போயா. எவன்டா அவன்? குண்டு, மிஸ்டர் குண்டு. நான் சார் என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், ஒரு கிறுக்கு பையன் என் பெட்டியை அவன் பெட்டி நினைச்சு எடுத்துட்டு போயிட்டான். அவன் பெட்டி எங்க விட்டு போயிட்டான் சார். யாருக்கு இருக்கான்னு கொஞ்ச நேரம் தெரிஞ்சிடும். முதல்ல பெட்டி திறந்து பாரு. அது மேனர்ஸ் இல்லையா சார்? தப்பு இல்ல, உன் பெட்டியை காணா போச்சுல, திறந்து பாரு. ஓகே. வெட்டி வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரியே ஒரு வயிறு. Thank you so much சார். ஐயோ சார், என்ன சார் வெறும் செங்கல் மட்டும் தான் உள்ள இருக்கு? திருடுறது இல்ல, இது எங்க தாத்தா காலத்து டெக்னிக். அந்த ஆளு செங்கல்பட்டு செங்கல்பட்டுன்னு சொல்லும் போதே எனக்கு மைல்டா ஒரு டவுட் வந்து. ஆமா, உள்ள எவ்வளவு பணம் வச்சிருந்த? பணமாயா முக்கியம்? என் ஃப்ரெண்டு சிவாவை தேடி தான் நான் சென்னைக்கே வந்தேன். அவன் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அது உள்ள இருந்தது. அது இல்லாட்டி அவனை நான் கண்டுபிடிக்க முடியாது சார். போன் நம்பர் நாம இருக்கா? ஃபோன் நம்பரு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு. யோசிச்சேவா, எஸ்டி பஸ் போலாம். ஆமா சார், எனக்கு மெட்ராஸ்ல யாரும் எந்திரியாது. உங்களை பார்த்தா படுத்துக்கிற ரங்கநாதரே எந்திரிச்சு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. ச்சே, இதுவும் ராங் நம்பரா போச்சே. இப்ப நான் என்ன பண்றது? சார் இதோட 163 கால் ஆச்சு சார். ஆனா என்னய்யா? ஆனா என்ன? நான் என்ன ஃப்ரீயாவா பண்ணிட்டு இருக்கிறேன்? எல்லாத்தையும் நோட் பண்ணி வை. 500 ரூபாய் சேஞ்ச் இருக்கா உன்கிட்ட? எல்லாத்துக்கும் மொத்தமா பைசல் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் 50 ரூபாய் போட்டுக்கோ. சொல்லி அவன்கிட்ட. பேசாம கமெண்ட்ரியா? லோக்கல் கால் எல்லாமே 7 நம்பர் தான். நீங்க மனசை தளராம தைரியமா ட்ரை பண்ணுங்க. சரி, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சாகணும். சார் இதுல பண்ணிக்கட்டுமா? அது எஸ்டிடியா? இதுல ஐஎஸ்டி இதுலயாவது? அதுல நானே பண்ணிட்டு இருந்தேன். ஓ சரி சரி. அண்ணே பர்ஸ் இருக்கா? எது கேக்குற? அதுல ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம்னு தான். கரெக்ட், நல்ல ஐடியா நல்ல ஐடியா. அப்படி இப்படி எனக்கே வந்து போல இருக்கு. இந்த இது வரைக்கும் வந்துருச்சு, இதுல வர மாட்டேங்குது. சார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாரி சாரி, நானே பாத்துக்கிறேன். 435. அதேதான் 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 அதேதான். ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, சிவா இருக்காரா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில எனக்கே ஃபோன் பண்றியா? ஓ கீழ வச்சிருக்க நம்பர் தப்பாய் போச்சே. என்ன பண்ணுது? 8656. ஓ 8656 435 8656. ஹலோ, அது சிவா வீடுங்களா? ஹோல்ட் ஆன் சார். சார் கிடைச்சிருச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இனிமே நீங்க அதை பார்க்க வேண்டாம். ஹலோ சார், இப்போ நான் சிவாவை பார்க்க அங்க நேரா வரலாமா? என்னது? சைடா வந்தா கூட பார்க்க முடியாதா? ஏன் சார்? சிவா செத்துட்டானா? என்னது? ரேஷன் வாங்குறதுக்கு குடும்ப தலைவரே நேரா வரணும்னு சொன்னதுனால
கட்டில படுத்துறத விட அப்படியே தூக்கிட்டு போகும்போது ஜெர்க்கல வழியில செத்துட்டாரா? அப்ப அவருடைய முழு பேரு சிவசுப்பிரமணிய தேசிகர், தியாகி பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்தவரா? சாரி சார், ராங் நம்பர். சிவா நம்பர் எதுன்னு தெரியலையே. இதோட 350 ரூபா 75 பைசா ஆச்சு. கத்தாதையா, இங்க இருந்த ஆள் எங்க? என்ன கேட்டா? ஐயோ, அப்ப என் பர்ஸ். ஆளே போயிட்டா பர்ஸ் எப்படியா இருக்கும்? மரியாதையா பணத்தை எடுத்து வையா. பர்ஸே போயிடுச்சு, பணம் எப்படியா இருக்கும்? அக்கவுண்ட்ல வச்சுக்கயா. என்னது அக்கவுண்டா? ஏய் வாட்ச கழட்டா. வாட்சா? ஐயோ மாலை, அப்பா போயிட்டியா? இல்லப்பா, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ரெண்டு ஒண்ணுதான், வாட்ச கலட்டு. என்னடா அப்பா வச்ச கேக்குற? பின்ன ரிட்டையர்ட் ஆகி நீ என்ன பண்ண போறாரு? டைம் பார்த்து 100 மீட்டர் ரேஸா ஓட போறாரு. நான் யூத் 4 இடம் போறேன், வாட்ச கொடு. அப்ப இதை ஆஃப் பண்ணிடு. அப்பன் சாபம் வெப்பன் மாதிரி வந்து தாக்குது. கரெக்டா ஓடும்ல? விட்டு பாடுறா, ஓடும். மெட்ராஸ்க்கு வந்து ஒருத்தன் பொட்டியை பிடிங்கிட்டான், ஒருத்தன் பர்ஸை பிடிங்கிட்டான், ஒருத்தன் வாட்சை பிடிங்கிட்டான். இந்த ஊர்ல நிறைய இருக்கிறாங்க. பசி தாங்க முடியலையே, பைப்பு தண்ணியாவது குடிக்கலாம். இந்த மாடலை மாத்தவே மாட்டாங்களா? என்னடா இது? உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது? ஒருவேளை உஷா ஃபேன் கம்பெனிக்கும் மெட்ரோ வாட்டருக்கும் ஏதாவது பிசினஸ் கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இதுல ஒரு டியூபை சொருகி விட்டா சைக்கிளுக்கு காத்தடிச்சு பொழைக்கலாம். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. சிவா, எங்கடா இருக்கிற நீ? ரொம்ப பசிக்குதுடா சிவா. ஐயோ அபி, பசிக்குதா? இல்ல, பிரியாணி சாப்பிட்டு பீடாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிண்டலாடா? என் கூட வா, டீ வாங்கி தரேன். என்னடா நீயா வந்து டீ வாங்கி தரேங்கிற? எதையா உருவிட்டு போலான்னு பாக்குறியா? ஏற்கனவே 2 சக சிட்டிசன்கள் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டானுங்கடா. என்னப்பா அப்படி சொல்ற? என்ன கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்ல. அதுக்கு நான் எப்படா ஹெல்ப் பண்ண முடியும்? அதுக்கு இல்லப்பா, 4 அனாதைங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தா குழந்தை பிறகுன்னு ஜோசியர் சொன்னா, அதான். அனாதை டீ? ஏன்டா டிக்ளரே பண்ணிட்டீங்களடா நான் அனாதைன்னு? சரி வர்றேன், ஒரு ஸ்பெஷல் டீயா வாங்கி தரியா? கையை பிடிச்சி தூக்கி விடுறா. தப்பான டீ வாங்கி கொடுத்துறாதரா, அப்புறம் குறை பிரசத்துல ஏதாவது பிறந்துற போகுது. ஒரு ஸ்பெஷல் டீ படப்பா. சார், இந்த ஏரியால சிவான்னு யாராவது? இவன் தாங்க சிவா. இவனா? கண்ட விட்டெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி என் இமேஜை கெடுத்துட்டீங்க. தான் கலவரங்கள் உருவாகுது போல இருக்கு. இந்தா. சரி சரி. அடடா, இத குடிக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? நான் டீ குடிச்ச உடனே சிகரெட் குடிப்பேன். உன்கிட்ட இருக்குதா? ஓ, இருக்கே. எங்க காட்டு. டேய், இதெல்லாம் என்னடா சிகரெட்? ஃபில்டர் சிகரெட் இல்லையா? இல்ல. ச்சே, இத குடிச்சா வாய் குப்பலாரி கிராஸ் பண்ண மாதிரி நாருமேடா. எவனுமே கிட்டத்துல வரமாட்டானே, அப்புறம் எப்படி பொண்டாட்டி பக்கத்துல வருவா? உனக்கெல்லாம் எப்படா குழந்தை பிறக்கும்? எனக்கு குழந்தையும் பிறக்காட்டி பரவாயில்ல. படாங். சாதா ஷர்ட்டை டீ ஷர்ட் ஆக்கிட்டு போறான். என்னடா டீல தூளுக்கு பதிலா புளியாங்கொட்டையை கலக்குறீங்களா? கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. நல்ல டீயா ஒண்ணு ஊத்துறா. ஊத்துற உனக்கு நல்ல டீயா ஊத்துற. ஊத்துறா ஊத்துறியா? இந்த படை போதுமா? 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 ஏங்க, உங்க தலைவருக்கு ஏதாவது தோல்வியாதி இருக்கா? அப்படி ஒண்ணு இல்லையே. பின்னே அடிக்கடி இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிறீங்க? ஏண்டா 5 ரூபா சம்பளத்துக்கு 6 கிலோமீட்டர் நடந்து வர உனக்கு இவ்வளவு திமிரா? சொல்லுடா. சரி சரி, இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? தருவேன். இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சிவா, சிவா உன்னை பாருங்கடா. டேய் 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 டேய். போன் மெட்ராஸ்க்கு எப்படா வந்த? நான் வந்து 10 நாள் ஆச்சுடா. ஏய், இங்க என்ன பண்ற? எதுக்கு வந்த? உன்னை பார்க்கத்தாண்டா வந்தேன். எனக்கு இங்க வேற யாரடா தெரியும்? என்ன பார்க்க வந்துட்டு வீட்டுக்கு வராம கட்சி கூட நான் சுத்திட்டு இருக்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள வீட்டுக்கு வரல, உன்னை தேடி வந்து ஓதப்பேன். ஆமா போடா. மரியாதை வீட்டுக்கு வந்து குட்டிய முடியும், பச்சை முடியும், ஆச்சை முடியும், அட்ரஸ் தொலைச்சிட்டு. டேய் சிவா, டேய் சிவா, சிவா வண்டி நிறுத்தா. டேய் சிவா, சிவா. என்ன தைரியம் தான் என் தலைவனோட பேரை சொல்லுவேன்? உன் தலைவர் பேர் சிவாவா? அட பாவி, என் ஃப்ரெண்ட் பேரு சிவா தான்டா. அதை தாண்ட சொல்லக்கூடாதுங்க. சரி ரைட். டேய் குட்டி, டேய் குட்டி. எதுக்கு அடிச்ச? அது தலைவரோட சின்ன வீடு பேருடா. சின்ன வீடா? ஆமா. அது அவன் செல்ல பேர்றா. அட பாவிங்களா, உங்க சின்ன வீடு பெரிய வீடு பிரச்சனை இல்ல, என் ஃப்ரெண்ட் வீட்டை விட்டனடா. இப்ப உனக்கு 5 ரூபா வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அப்ப சொல்லு. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? வேணுமா? சூடான கோழி பிரியாணி ரூபாய் 5. ஆஹா, நம்ம நாட்டுல அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. எங்க உட்காரலாம்? சேர காணமே. எக்ஸ்கியூஸ் மீ,
எனக்கு வாமிட் படுற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ். மெனு கார்டு இருக்காப்பா? என்னது? ஐயோ, ஒரு பிளேட் பிரியாணி கொடு. ஆ, ஆ. நல்ல லெக் பீஸா வைடா. ஆமா, வர்றவன்லாம் லெக் பீஸ் கேட்டா நான் எங்க போறது? கோழிக்கு இருக்க 2 கால் தான். இந்த 5 ரூபா அப்படி கொண்டா. என்னடா கால் ரொம்ப சூம்பி போயிருக்குது? போலியோ அட்டாக்கான கோழியா? யோ, நீ தர்ற 5 ரூபாய்க்கு யானை கலையை வைப்பான். சாப்பிட்டு போயா. சரி சரி, ஓவரா பேசாத. ஃபேனை போட்டு கசகசன்னு வருது. ஆ? சாரி, நீ பிளாட்ஃபார்ம் கொண்டு மறந்துட்டேன். ஓன் கடையா? ஆமா ஆமா, ம். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. என்ன எண்ணெய் யூஸ் பண்ற? எல்லாம் நல்ல எண்ணெய் தான். நல்லெண்ணெயா? போதுண்டாப்பா. இந்தா பிஸ்லரி இருக்கா? இல்ல. அக்வாஃபீனா? அக்காவை பத்தி பேசுற செருப்பால் அடிப்பேன். ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது இவனுக்கு. டேய் எப்பா, டேய் கொஞ்சோண்டு தண்ணி கொடுறா, கையை மட்டும் கழுவிக்கிறேன்டா. அது ஒரு தொண்டை கட்டிருக்கு போல இருக்கு. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே? மூக்க பார்த்து கிண்டல் பண்றியா நீ? அடிக்கிறானே. யோ வாயா. எப்ப விடும்போது அடிக்கடி காக்கான்னு சவுண்ட் வருதே? என்ன துண்ண? ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ். நிறுத்து, என்ன சொல்ற? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபா பிரியாணியா? காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா உன்னி கிருஷ்ணன் குரலா வரும்? காக்காவா? டைமுக்கு இந்த வீட்டுல சாப்பிடவே முடியாது. இங்க பாரு, இலைய குளிப்பாட்டுறது. ஐயோ, சோத்துக்கு ஒரு கும்பிடு வேற. சே, ஏம்மா பசிக்குதுமா? ஏமா இலைய போட்டு நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீ சோத்து உருண்டை தூக்கிட்டு எங்க போற? இன்னைக்கு கிருத்திகடா, முதல்ல காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். காக்காய்க்கு வைக்கணுமா? அப்புறம் ஏன் வடான் காயப்படும் போது காக்கா அதை கொத்தி தீக்க வந்து அதை விரட்டுறீங்களா? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வர்றதப்பா. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி. இதான் ஜெமினி பிரிட்ஜ். ஜெமினி கணேசன் சார் கட்டினதா இது? யோ சும்மா வாயா. என்ன இது ஒரு டவுட் கேட்க விட மாட்டேங்கிற? இத ஓடுது பார். இதான் நான் சொன்ன புண்ணிய நதி. இதுல குளிச்சேன்னா காக்காவை தின்ன தோசம் போயிடும். என் ஃப்ரெண்டு சிவாவை நான் தேடணுமே. முதல்ல குழி அப்புறம் தேடு. சரி, இந்த ஆற ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் திருப்பி விட்டா 6 போகம் விளையுமே. இங்கதான் நீ குளிக்கணும். ஆஹா, எவ்வளவு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் சிட்டில தண்ணி லாரியை வச்சுக்கிட்டு குறுக்கு மறுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி சரி, கழட்டு. கழட்டுறேன். என்ன இது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதே? காக்கா கறி தின்னல, உங்ககிட்ட இருந்தா ஸ்மெல் வருது. ஐயோ, அசிங்கமா போச்சே. சரி, நதி ஏன் இவ்வளவு கருப்பா இருக்குதே? அது காக்காவும் கருப்பு, நதியும் கருப்பு இல்லையா? பார், என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத. எனக்கு சிட்டில 1000 வேலை இருக்கு. ஏன் சிட்டி பேங்க்ல வேலை செய்றீங்களா? முதல்ல நீ கைட்டுப்பா. கழட்டுறேன். இந்த நீ எடுத்துக்கப்பா, நீ எடுத்துக்க. போ குளி. குளிச்சிட்டுமா? முதல்ல சோப்பு ஷாம்பு இல்லாம குளிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம். ஒரு பேண்ட் செட்ட லாபம். ஐயோ, அட பாவிங்களா, கூவ நதிங்கிறது ஒரு ஹோல்சேல் சாக்கடைன்றத சொல்லாம போயிட்டேடா. எங்கடா இருக்கிற? ஐயோ, என் பேண்ட் சட்டையெல்லாம் உருவிட்டு போயிட்டேடா. பட்டணத்துக்கு வந்து எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாங்க. கடைசியில சாக்கடையில என்ன குளிக்க வச்சிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய் சிவா, நான் மோகன்டா. ஐயோ, உனக்கு நான் எப்படி ஞாபகப்படுத்துவேன்? இந்த பாத்தியாடா, காவிரி ஆத்தக்கரையில இடுப்புல சட்டி தலையில சட்டி. ஆடுறா புரியுதாடா? அப்புறம் ஞாபகம் வரலையாடா? இத பாடுறா. இது வருதாடா உனக்கு ஞாபகத்துக்கு? வருதாடா? தூரம் ஆனாலும் வெயில் ஜாஸ்தி. வைத்தியம் முடிச்சிட்டு போட்டுருக்கு பாவம். யாரும் அட பாவி, என் உயிர் நண்பனுக்கே என்ன அடையாளம் தெரியாம போயிருச்சே. இனி நான் என்ன பண்ணுவேன்? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யும். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஆறுன்னு சொல்லி கூவாத்துல குளிக்க வச்சிட்டா தாயே ஒரு பண்ணாட. தயவு பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கழுவி விடுறியா ப்ளீஸ்? சரி குந்து. Shall I take this metal seat? முதல் வந்து அர்ஜுன் மாதிரி ஆக்கி விட்டான் தாயே. தாயே, கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருக்குங்களா? பரவாயில்ல. மெட்ராஸ்ல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். ஊத்து தாயே. கார்பரேஷன் வாட்டரா? ஒரே உப்பா இருக்குது. கடல்ல இருந்து ஸ்ட்ரைட் கரெக்ஷன் போல இருக்குது. சார் தப்பா நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆபத்துக்கு பாவம் இல்ல. பயங்கரமா முதுகு அரிக்குது. தேய்ச்சி விட முதுகுல தான், இந்த இடத்துல தான். அப்படிதான். அப்படியே லெஃப்ட் அப்படியே ரைட் வா. கீழே இறங்கி அப்படியே ஒரு யூ டர்ன் போடு. அப்படிதான். நல்லா தேய்ச்சி விடுமா? அழுக்கு போயிடுச்சாமா?
போயிடுச்சு. இந்த பக்கம் போயிடுச்சா? நல்லா போயிடுச்சியா? அந்த பக்கம் போயிடுச்சா? அழுக்கு போயிடுச்சா? போயிடுச்சியாடா? அழுக்கு போயிடுச்சா? அப்புறம் ஏன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற? கிராஜுவேட் பாடிக்கிறதால தேய்ச்சி கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? ஐயோ, அம்மா. மூஞ்சி போறக்கட்டே பாரு. ஐயோ பாவம், தண்ணி ஊத்துனா உனக்கு ரொம்ப திமிர்தான். நீ என்ன பண்ற பாரு. அடிபட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கொஞ்ச நாள் ஆச்சு டாக்டர். ஏன் டாக்டர், நீங்க பணம் கொடுத்து பாஸ் பண்ணவரா? ஏ பின்ன இங்க அடிபட்டதுக்கு அங்க அமுக்குறீங்களே டாக்டர். அம்மா. ஏதோ கட்டையால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர், அடிச்சது செம்ம கட்டை தான். ஆனா கையில வச்சிருந்த குடத்தை வச்சு அடிச்சிருச்சு. நர்ஸ், உடனே தியேட்டர் ரெடி பண்ணுங்க. தியேட்டரா? டாக்டர், போடுறது போடுறீங்க, நல்ல பாட்டு உள்ள படமா போடுங்க டாக்டர். இப்பெல்லாம் பாட்டு சரியில்லைனா பொம்பளைங்களே வெளியே வந்து தம் அடிக்கிறாங்க டாக்டர். எந்த தியேட்டர்னு வந்து பாரு தெரியும். Mind it. We should be very careful about this patient. It should be very, very confidential. ஓகே டாக்டர். என்ன டாக்டர், இங்கிலீஷ் பேசி இந்த நர்ஸை கரெக்ட் பண்றீங்களா? இத காட்டலையும் அது பெட்டரா தெரியல. குட், மயக்க மருந்து மிச்சம். என்ன இது, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மரமெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. பைக் ஓடுற சவுண்ட் எல்லாம் கேக்குது. டிரைவிங் தியேட்டர் போல இருக்குது. ஐயோ, என்னடா இது ரோட்ல கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, இடுப்பு வலி தாங்க முடியலையே. ஐயோ, இடுப்பு வலிக்குதே. யா, என்ன இது? ஐயோ, தலையில வலின்னு போனாக்க இடுப்புல தையல் போட்டு வச்சிருக்கிறாரே டாக்டர். ஆஹா, ஒரு ஜிப்பு வச்சு தச்சிருந்தாலாவது திறந்து பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கலாமே. என்னமோ வெயிட் குறையிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு புரியலையே, என்னத்தான் ஆவறான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய், வேலை இல்லாதவனே, இங்க வாடா. என்ன? வாடா. இங்க என்னடா இருக்கும்? எங்க? இந்த ஏரியாடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இடுப்பு தான் இருக்கு. அட பாவி, திமிர் பிடிச்ச ஊருடா இது. போடா போ. பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியில தாண்டா அடிபட போறடி. ஐயோ, வலி தாங்க முடியலையே. ஒரு குவார்டர் அடிச்சா நல்லா இருக்குமே. குவார்டர், குவார்டர். ஆஹா, இப்ப தாண்டா எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிட்னியை லாவி புட்டீங்களடா. அம்மா, இன்னைக்கு என்னம்மா டின்னர்? ஏன்டா இப்படி தினமும் குடிச்சிட்டு வர? கிட்னி கெட்டு போயிடும்டா. அம்மா, ஆண்டவனுக்கே தெரியுமா மனுஷன் குடிப்பான்னு. அதனாலதான் ஒரு மூளை, ஒரு இதயம், ஒரு இறைப்பைன்னு படைச்சவன் கிட்னியை மட்டும் டபுளா படைச்சான். ஒன்னு கெட்டு போனாலும் இன்னொன்னு வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரிமா. என்னம்மா, பின்னாடி கட்டி போட்டிருந்த எருவு மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்க? உங்க அப்பாடா. அப்பா போய் டான்னு மரியாதை இல்லாம சொல்றியம்மா.